அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுது. 1891 ஏப்ரல் 14 மகாராஷ்டிரா மாநிலம் அம்பவாடி என்னும் கிராமத்தில் பீமாராவ் ராம்ஜி சக்பால் இணையருக்கு 14வது மகனாக பிறந்தார். இவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் இந்த அம்பேத்கர்? அம்பேத்கரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில வரிகள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் தான் நம்ம அம்பேத்கர். இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கினார். இந்தியாவின் முதல் சட்ட மற்றும் நீதி அமைச்சராக இருந்தவர். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தாரக மந்திரத்தை வாழ்க்கை நெறியாக கொண்டவர் தான் அம்பேத்கர். அடுத்ததா தலித்துகளின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க மூக் நாயக், அதாவது மௌனத்தின் தலைவர், வாய் பேச முடியாதவர்களின் தலைவன். அடுத்தது பகிஷித் விருத பாரத், தீண்டத்தகாத இந்தியா, சமத்துவ ஜனதா போன்ற பல பத்திரிகைகளை தொடங்கி அதை திறம்பட நடத்தியிருக்காரு. அடுத்தா உயர்கல்வி பயில்வதற்காக அமெரிக்காவிலிருந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் சென்ற முதல் இந்தியர். லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாடுகளில் தலித்துகளின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு தலித் மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தினார். தலித் மக்களின் கல்வி நலன் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட்டார். இந்தியாவில் அதிக அளவு சிலைகள் அம்பேத்கருக்கு தான் உள்ளது. ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக சமூகம் என்ற அமைப்பை நிறுவியவர் அம்பேத்கர். தொழிற்சாலைகள் சட்டம் 1946 உட்பட பல முக்கியமான தொழிலாளர் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி தொழிற்சங்க சட்டம் 1947 நிறுவ செய்தார். இந்திய தொழிலாளருக்கு சட்டப்பூர்வமாக 8 மணி நேர வேலை உரிமையை பெற்றுத் தந்தவர் அம்பேத்கர். தொழிலாளர் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஊழியர்களின் மாநில காப்பீடு இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டம் இபிஎஃப் திட்டங்களை அமலாக்க முக்கிய பங்காற்றியவர் அம்பேத்கர். இந்திய ரிசர்வ் வங்கியின் அமைப்பு முதுகெலும்பாக திகழ்ந்தவர் அம்பேத்கர் தான். 1934 இந்தியாவின் ரூபாய்கள் மற்றும் பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு நூல் மூலமா 34 சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சமத்துவம், சமூக நீதி, பார்வை மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்கான அவரின் வாதங்கள் இந்தியாவின் இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான அடித்தளமாக விளங்கியது. சொத்துரிமை, திருமணம், விவாகரத்து ஆகிய விஷயங்களில் பெண்களுக்கு சம உரிமை அளிக்கும் இந்து கோட்பாடு மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அடுத்ததா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட், இந்தியாவின் சாதிகள், ஹூ வேர் த சுதர்ஸ் அப்படின்ற 2 புக் எழுதியிருக்காரு. அது இன்னமும் புகழ்பெற்ற புத்தகமாக இருக்கு. த புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவரது தம்மமும் அப்படின்ற நூல் தான் த புத்தா அண்ட் இஸ் தம்மா. இந்தியாவில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அவரின் புகைப்படம் கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா தொழிலாளர்களுக்காக நிறைய அவர் சில திட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்காரு. ஸோ அம்பேத்கர் இஸ் நாட் எ ஃபேஷன், இஸ் அன் எமோஷன். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.